பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு மயிலை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயில் ப்ரெக்னெண்ட்டாக வயிறு தெரியுறத பார்த்த உடனே நம்ம கோமதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கர்ப்பமாக இல்லாத போது உன் காலு தரையில் படாத அளவுக்கு உன்னை நாங்கள் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்களேடி, ஆனால் விதி இப்படி வந்து விளையாடி இப்படி தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேடி, அதுக்காக உன்னையும் குழந்தையும் நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். சரவணன் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு மறுபடியும் உன்னை நாங்கள் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னையும் குழந்தையும் ஷானி மாதிரி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் சத்தியமும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம அஞ்சலியை பிரிஞ்சு உன்னாலலாம் என்னால் வாழவே முடியாது அஞ்சலி, கண்டிப்பாக டிவோர்ஸ் வந்து கிடச்சிருச்சுன்னா நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், எங்கள் வீட்டில் யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அஞ்சலி இருந்துட்டு தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் உனக்கும் தெரியும், வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், இப்படி குழந்தைய காரணமாக வச்சு உன்னையும் மயிலையும் சேர்த்து வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது, நான் உங்க கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரவணன் வீட்டுக்கு போன உடனே கோமதி இருந்துட்டு தங்கமயில ஏற்றுக்க சொல்லி சரவணன் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம வீட்டு வாரிசுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.